மழை பெய்து கொண்டிருந்தது. சிறிய ஓர் ஊரின் ஓரத்தில் பழைய ஓடு வீட்டின் கீழ் ஒரு முதியவர் அமைதியாக அமர்ந்திருந்தார். அந்த வீட்டின் கூரை பல இடங்களில் உடைந்து போயிருந்தது. மழைத்துளிகள் உள்ளே விழுந்து கொண்டே இருந்தன. ஆனால் அந்த முதியவர் மட்டும் அந்த கூரையை மாற்ற நினைக்கவே இல்லை. ஊரில் எல்லோரும் கேட்டார்கள், தாத்தா, இந்த கூரை எப்போது வேண்டுமானாலும் இடிந்து விழும். ஏன் புதிய கூரை போடவில்லை? அவர் சிரித்தார். இந்த கூரை என் வாழ்க்கை மாதிரி என்றார். அந்த வார்த்தையை யாரும் புரிந்து கொள்ளவில்லை. அந்த வீட்டில் ஒரு காலத்தில் சிரிப்பு இருந்தது, அன்பு இருந்தது, குடும்பம் இருந்தது. மனைவி, மகன், மருமகள், சிறிய பேரன், அனைவரும் ஒரே கூரையின் கீழ் வாழ்ந்தார்கள். மழை பெய்த இரவுகளில் அந்த கூரையில் மழை தட்டும் சத்தம் கூட ஒரு இசை போல இருந்தது. ஆனால் காலம் மாறியது. மகன் நகரத்திற்கு போனான். பணம் வந்தது. ஆனால் பாசம் குறைந்தது. இந்த பழைய வீட்டை விட்டு வெளியே வாங்க என்று மகன் பலமுறை சொன்னான். ஆனால் அந்த முதியவர் மட்டும் மறுத்துவிட்டார். ஏனெனில் அவருக்கு அது வீடு இல்லை, நினைவுகள். ஒரு நாள் மகனும் குடும்பமும் நகரத்தில் செட்டிலாகி விட்டார்கள். அழைப்புகள் குறைந்தது, பின்னர் முற்றிலும் நின்றுவிட்டது. அந்த முதியவர் மட்டும் ஒவ்வொரு மழை இரவிலும் அந்த உடைந்த கூரையின் கீழ் அமர்ந்து கொண்டே இருப்பார். ஏன் தெரியுமா? அந்த கூரையின் வழியாக விழும் ஒவ்வொரு மழைத்துளியும் அவருக்கு பழைய நினைவுகளை மீண்டும் காட்டியது. பேரன் சிரித்த சத்தம், மனைவி சமைத்த வாசனை, குடும்பமாக அமர்ந்து சாப்பிட்ட நாட்கள் அனைத்தும் அந்த கூரையின் கீழ்தான் இருந்தது. ஒரு இரவு மிகவும் பெரிய மழை. காற்று பலமாக வீசியது. பழைய கூரை முழுவதும் நடுங்கியது. அருகில் இருந்தவர்கள் ஓடிவந்து, தாத்தா, வெளியே வாங்க என்று கத்தினர். ஆனால் அவர் மெதுவாக சொன்னார், இந்த கூரை விழுந்தாலும் பரவாயில்லை, இது கீழதான் என் வாழ்க்கை இருந்தது. அடுத்த நாள் காலை மழை நின்றுவிட்டது. ஆனால் அந்த வீட்டின் ஒரு பகுதி இடிந்து கிடந்தது. அதன் கீழ் அந்த முதியவர் அமைதியாக இருந்தார். அவரின் முகத்தில் பயம் இல்லை, ஒரு சிறிய சிரிப்பு மட்டும் இருந்தது. ஏனெனில் அவர் காத்திருந்தது மரணத்தை அல்ல, மறந்து போன அன்பை. கதை சொல்லும் கருத்து: சிலருக்கு வீடு என்பது சுவர் அல்ல, அவர்கள் வாழ்ந்த நினைவுகளின் கூரை.